எல்லாருக்கும் வணக்கம். காதலிக்க நேரமில்லை ஆடியோ லான்ச் இன்னைக்கு. நாங்கள் எல்லாரும் டீமாக வந்திருக்கோம். தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். இந்த படம் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு படம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஃபீமேல் டிரெக்டர் கூட ஒர்க் பண்ணுறேன். அதுவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னா ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஒரு அழகான ஒரு சேஞ்சாக இருந்தது எனக்கு பர்ஃபார்மன்ஸில். நான் வந்து இத்தனை நாள் ஒரு மேல் பர்ஸ்பெக்டிவ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணும்போது அவங்க அந்த பார்வை வந்து வேற மாதிரி இருந்தது. ஸோ என்னுடைய பர்ஃபார்மன்ஸ்லேயும் ஒரு நல்ல சேஞ்ச் தெரிஞ்சது எனக்கு அவங்க சொன்னதை கேட்டு பண்ணும்போது. ஐ திங்க் இன்னும் நிறைய இந்த மாதிரி ஃபீமேல் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணோம்னு ஆசைப்படுறேன் நான். அண்ட் கண்டிப்பாக கிருத்திகா உதயநிதி அவங்க வந்து ஒரு மிக சிறந்த ஒரு டைரக்டராக ஃப்யூச்சரில் வருவாங்கன்றது எங்கள் டீமுக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லாருக்கும் தெரிய போகுது. ஏன்னா அவங்களுடைய ரைட்டிங் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாகவும் வித்தியாசமாகவும் டு த பாயிண்டாகவும் இருக்கும். அவங்கள வந்து எழுத விட்டு அப்படியே எழுதிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் உள்ளவங்க. ஸோ அவங்க கூட இந்த கிரியேட்டிவ் ப்ராசஸில் நானும் நித்யா மேனனும் சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். நித்யா அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து ஒரு பயங்கர ஒரு அசுர நடிப்பு தான். அவங்க ரொம்ப நேச்சுரலாக பண்ணுவாங்க. அது எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ கூட நடிக்கும் போதும் அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப ஈஸோட அழகாக பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணதும் ஒரு ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வெல்கம் எவ்ரிவன். வணக்கம். காதலிக்க நேரமில்லை ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் இது. ரஹ்மான் சார் வந்து என்னோட படம் ஆஃப்டர் ஓகே கண்மணி, இது லைக் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் ஃபிலிம்ஸ் வேர் நான் வந்து அந்த ஆடியோக்கு ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சேம் ஜானரில் இருக்கிற மியூசிக் எனக்கு ரொம்ப என்னோட ஃபேவரட் மியூசிக் ரஹ்மான் சாரோடது. ஸோ வி ஆர் வெரி எக்ஸைட்டட் அபவுட் திஸ். ஜெயம் ரவியோட என்னோட ஃபர்ஸ்ட் படம். நிறையா பேர் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, என்கிட்ட எப்போவுமே கேட்டுட்டு இருந்தாங்க ஜெயம் ரவியோட எப்போ நெக்ஸ்ட் படம் பண்ண போகிறீங்கன்னு. ஸோ தட் ஹஸ் ஹேப்பன்ட் அண்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா அந்த ஒரு ரொமான்ஸ் அண்ட் லவ் ஜானர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜானர். ஸோ அதில் வந்து ஐ ஃபெல்ட் ரவி அண்ட் மீ ஒர்க் ரியலி வெல். எனக்கு ரொம்ப பிடிச்ச நிஜமாக ஃப்ரம் மை ஹார்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டீம் இது. கிரு, நான், ரவி, 3 பேரும் ஒரு ரொம்ப சிமிலரான ஒரு டெம்பர்மெண்ட் இருக்கிறவங்க, ரொம்ப பீஸ் வேணும்னு இருக்கிறவங்க, ரொம்ப காமாக இருக்கிறவங்க. ஸோ எனக்கு இந்த ஷூட்டிங் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்ப பிடிச்ச ஒரு ஷூட்டிங் இது. நான் வந்தால் எனக்கு வெக்கேஷன் மாதிரி எனக்கு இருந்தது. வினய் வாஸ் தேர், யோகி பாபு வாஸ் தேர். நம்ம எல்லாருமே ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ எனக்கு மோர் தேன் எனி திங் இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என் ஹார்ட்டில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு படம்.